அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள். நம்முடைய அன்பு நேயர்கள் ஒரு 20-22 நிமிஷத்தை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இங்க இருந்து ஒரு 70 ஆண்டுகள் பின்னோக்கி டிராவல் பண்ண போறோம். 1950s சுற்றிய அந்த பிளாஷ்பேக் தான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் 360ங்க. அது என்ன இளங்கோவன் 360 கேட்கறது புரியுது. ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வு இல்லைன்னா முக்கியமான அரசியல் ஆளுமை, வரலாற்று நாயகர்கள் இல்லை வேற ஏதாவது முக்கிய சம்பவம் இருந்ததுன்னா அதை முழுமையாக எல்லா கோணத்திலும் 360 டிகிரியில முழுமையாக அலசுவது தான் இந்த இளங்கோவன் 360ங்க. சரி, இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா, 2 முக்கியமான அரசியல் ஆளுமைகள். 2 பேருமே முன்னாள் முதலமைச்சர்கள் தான். ஒருத்தர் மறைந்த கலைஞர் திரு மு கருணாநிதி, மற்றொருவர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள். 2 பேருடைய அந்த முதல் தேர்தல் எம்எல்ஏவாக சட்டமன்றத்துக்கு போனது, அடுத்து சிஎம் ஆக சட்டமன்றத்துக்கு போனது, அப்புறம் அவங்களுடைய கடைசி தேர்தல், அந்த கால சூழல் எப்படி இருக்கு அப்படின்னு முழுமையாக திறனாய்வு செய்வது தான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் 360ங்க. இது பார்ட் 1 பார்ட் 2 வருது. இந்த பார்ட் 1ல ஃபர்ஸ்ட் நம்ம கலைஞர் திரு மு கருணாநிதி அவரை பார்த்துடலாங்க. நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸ் அப்புறம் பல்வேறு நேர்காணல்களுக்கு நீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. சப்ஸ்கிரைபர்ஸும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்க. மனமார்ந்த நன்றிகள். நீங்க இதே போல ஆதரவை தொடர்வீங்க என்கிற நம்பிக்கையில தான் இந்த இளங்கோவன் 360 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். எம்எல்ஏ ஆக்கிய குளித்தலை, சிஎம் ஆக்கிய சைதாப்பேட்டை. 1957 to 2016 கலைஞரின் பொலிட்டிக்கல் டிராவல். ஓஜி கலைஞர் பொலிட்டிக்கல் டிராவல். 5 முறை சிஎம்ங்க, 13 முறை எம்எல்ஏங்க, 15 ஆண்டுகள் எதிர்கட்சி தலைவருங்க, 50 ஆண்டுகள் ஒரு கட்சியுடைய தலைவருங்க. வேற யாரும் இல்லை, அவர்தான் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த திரு கலைஞர் மு கருணாநிதிங்க. திமுகவுடைய தலைவராக 50 ஆண்டுகள் இருந்திருக்காரு. எவ்வளோ நீண்ட நெடிய ஒரு அரசியல் அனுபவம். 1949 திராவிடர் கழகத்தோடு முரண்பட்டு, தந்தை பெரியார் அவர்களோடு முரண்பட்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் புதிதா திமுகன்னு தொடங்குறாங்க. புதிய இயக்கமா இருந்தாலும் கொள்கையை பொறுத்த வரைக்கும் திகாவுக்கும் திமுகவுக்கும் ஒண்ணுதான் அப்படின்னு பயணத்தை தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் பாதைக்கும் அவங்க வராங்க. குறிப்பா 1957 திமுக தேர்தலை சந்திக்கிறாங்க. வலிமையான காங்கிரஸ் கட்சிங்க, அதை தோற்கடிச்சே தீரணும். திமுக பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 117 பேர் போட்டி போடுறாங்க. அதுல கலைஞர் மு கருணாநிதி அவரு குளித்தலை தொகுதியில போட்டி போடுறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் சொந்த மாவட்டம் டெல்டா மாவட்டம் நாகப்பட்டினத்துல அங்க போட்டியிடணும் அப்படின்னு தான் அவருக்கு ஆசை. சமீபத்துல அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய நேர்காணல் நம்ம எடுத்தோம் இல்லையா, அதுல கூட எங்க தாத்தாலாம் அதை சொல்லியிருக்காரு, கலைஞர் தாத்தா அங்க போட்டி போடணும்னு ஆசைப்பட்டாரு அப்படின்னு அந்த நினைவலைகளை நம்ம கிட்ட பகிர்ந்திருந்தாரு. ஆனாலும் பேரறிஞர் அண்ணா நீங்க குளித்தலையில போட்டி போடுங்க அப்படின்னு சொன்னோன்னா இறங்கி வேலை பார்க்குறாரு. முக்கியமா காங்கிரஸ் கட்சியுடைய அந்த நாட்டாண்மைத்தனம், அவங்களுடைய பண்ணையார்த்தனம், அது மட்டும் இல்லாம அவங்க வளர்ந்துருக்காங்க, ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவங்க வளர்ச்சி பெறல அப்படின்னு அது சம்பந்தமாக அதெல்லாம் பரப்புரையில முன்வைக்கிறாங்க. கலைஞர் அதுல தீவிரமா முன்வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தமிழர், தமிழ்நாடு, திராவிட நாடுங்கிற இந்த அரசியலையும் தீவிரமா முன்வைக்கிறாங்க. அட்லாஸ்ட் குளித்தலை தொகுதியில காங்கிரஸ் கட்சியுடைய திரு கே.ஏ. தர்மலிங்கம் ஐயா அவர்களை 8296 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்கடிக்கிறாருங்க கலைஞர். அதுல பார்த்தோம்னா 15 எம்எல்ஏக்கள் வெற்றி பெறுறாங்க. 15 பேருமே திமுகவுக்கு பொது சின்னம் இல்ல, சுயேட்சை சின்னத்துல போட்டியிட்டு வலிமையான காங்கிரஸை வீழ்த்துறாங்க. பேரறிஞர் அண்ணா அவர்களும் காஞ்சிபுரத்துல வெற்றி அடைகிறாரு. இதே நம்பிக்கையோடு 1962 தேர்தலையும் சந்திக்கிறாங்க. இந்த முறை கலைஞருக்கு தஞ்சாவூர் தொகுதி ஒதுக்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம வலிமையான வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியில திரு ஏஒய்எஸ் பரிசுத்த நாடார் ஐயா, அவரு டஃப் ஃபைட்டு கொடுக்குறாரு. இந்த முறை கர்ம வீரர் காமராஜர் ஐயாவும் நிறைய தமிழர்கள், தமிழ்நாட்டை சார்ந்தவர்களை களத்தில் இறக்கி விடுறாங்க. தமிழர் அப்படி திராவிட நாடுன்னு சொல்கிற அந்த விஷயத்துக்கு கடுமையான நெருக்கடியை கொடுக்குறாரு காமராஜர் ஐயா. அதனால களமும் பெரிய அளவுல இருக்கு. இதுல பார்த்தோம்னா பொருளாதார ரீதியாக தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகல அப்படின்னு பரப்புரை முன்வைக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியை அட்டாக் பண்ணி அட்லாஸ்ட் போன முறை 15 எம்எல்ஏக்கள்னா இந்த முறை 50 எம்எல்ஏக்கள் திமுக வெற்றி பெறுகிறதுங்க.
களம் எந்த அளவுக்கு டஃப் ஃபைட்டா இருந்தது அப்படின்னு பார்த்தா, வெறும் 2828 வாக்குகள் வித்தியாசத்துல தான் பரிசுத்த நாடார் ஐயாவை தோற்கடிக்கிறாரு கலைஞர். இதுல சில சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அப்ப கலைஞர் அவருக்காக அவருடைய நெருங்கிய நண்பர் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த திரு எம்ஜிஆர் களத்துல பரப்புரை செய்யறாரு. எல்லா பக்கமும் போயிட்டு யாருக்குங்க ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்க, வேற யாருக்கு, ஐயாவுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னோடனே இவரும் ஹாப்பியா வந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவருடைய நெருங்கிய நண்பர்கள்லாம், ஐயா அவங்க ஐயான்னு சொன்னது நம்மள கிடையாது, பரிசுத்த நாடார் ஐயாவை அன்போடு அப்படிதான் அழைப்பாங்க, கஷ்டங்க அப்படின்னு சொல்லவும், என்னப்பா இது வில்லங்கமா போச்சு அப்படின்னு மறுபடியும் எல்லா பக்கமும் பரப்புரை செஞ்சு கலைஞருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு இறங்கி வேலை பார்த்தாரு. இப்படி சூறாவளி பரப்புரை பயணமும் சேர்த்து கலைஞரையும் திமுகவையும் வெற்றியடைய வச்சது கிட்டத்தட்ட 50 தொகுதிகள். இதுல வேதனையான விஷயம் என்னன்னா, அதுல பேரறிஞர் அண்ணா அவரு காஞ்சிபுரத்துல தோல்வி அடைகிறாருங்க. சரி, இப்போ நம்ம 1967க்கு வருவோங்க. இந்த முறை தந்தை பெரியார் அவரு காங்கிரஸ் கட்சிக்கு சப்போர்ட் பண்றாரு, கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுக்கு. அதே நேரத்துல இங்க என்னன்னா, திமுகவுக்கு ஒரு பக்கம் இடதுசாரிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மூதறிஞர் திரு ராஜாஜி ஐயா அவருடைய சுதந்திரா பார்ட்டி, ரெண்டு பேரையும் அழகா சமாளிச்சு கூட்டணியில சேர்த்து தேர்தலை சந்திக்கிறாரு பேரறிஞர் அண்ணா. கலைஞரை பொறுத்த வரைக்கும் சைதாப்பேட்டை தொகுதி சிட்டி பக்கம் வந்துடுறாரு, போட்டி போடுறாரு. சூறாவளி பரப்புரைங்க. சரியா 1965 நடந்த மொழி போராட்டம், மாணவர்களுடைய அந்த போராட்டம், இது எல்லாமே திமுகவுக்கு ரொம்பவே உதவிகரமா இருந்தது. திமுகவும் தமிழர் அப்படிங்கிற இந்த அரசியலை தீவிரமா முன்னெடுத்தாங்க. அட்லாஸ்ட் முதல் முறையாக ஒரு தேசிய கட்சியை மாநில கட்சி தோற்கடிக்குதுங்க. ஒரு மாநிலத்துல ஒரு மாநில கட்சி ஆட்சி பொறுப்புக்கும் வராங்க. அமோகமான வெற்றி. இந்த ஆட்சியை நான் தந்தை பெரியார் அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு பேரறிஞர் அண்ணா சொல்றாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் நட்பும் மறுபடியும் துளிர் விட தொடங்கியது. அப்பா மகனுக்கு இடையிலான அந்த நட்பு போல வருது. இதெல்லாமே வரலாறு. அதுக்கப்புறம் கலைஞர் அவரை பொறுத்த வரைக்கும் சைதாப்பேட்டில் இங்க சூறாவளி பரப்புரை செய்யறாரு. இங்க பார்த்தோம்னா திரு எஸ்.வி. விநாயகமூர்த்தி காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர், அவரை தோற்கடிக்கிறாரு. கிட்டத்தட்ட 53,401 வாக்குகளை பெறுகிறாருங்க. டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 20,482. பிரம்மாண்டமான ஒரு வெற்றிங்க. பேரறிஞர் அண்ணா அவருமே ஆட்சிக்கு வந்த உடனே தமிழ்நாடு அப்படின்னு பெயர் வைக்கிறாரு நம்முடைய மாநிலத்துக்கு. இதெல்லாம் அவங்க பரப்புரையில முன் வச்சிருந்தாங்க. அப்புறம் சுயமரியாதை திருமணத்தை சட்டப்பூர்வமா அங்கீகரிக்கிறாரு. அவங்களுடைய கொள்கை சார்ந்து பல விஷயங்களை தன்னுடைய ஆட்சி காலத்துல கொண்டு வந்தாரு. ஆனா 2 ஆண்டுகள் மட்டும்தான் அண்ணாவுடைய ஆட்சி இருந்தது. 1969 பிப்ரவரி 3 அண்ணா மரணம் அடைகிறாருங்க, காலமாகிறாரு. பெரிய அதிர்ச்சி. அதுக்கப்புறம் முதலமைச்சர் பொறுப்பு கலைஞர் திரு மு கருணாநிதி அவருக்கு வருதுங்க. அவருடைய ஆட்சி காலமும் தந்தை பெரியார் அவரும் இப்ப கலைஞருக்கு சப்போர்ட் பண்றாரு. பிற்பாடு 1971 மறுபடியும் தேர்தல் வருதுங்க. இப்ப சிஎம் வேட்பாளராக தேர்தலை சந்திக்கிறாரு கலைஞர். இப்பவும் சைதாப்பேட்டையில தான் போட்டி போடுறாரு. இதுல மறுபடியும் தன்னை ஆட்சி பொறுப்புக்கு கொண்டு வரும் அப்படின்னு தங்களுடைய கொள்கைகளையே பரப்புரையில தீவிரமா முன்வைக்கிறாங்க. தந்தை பெரியார் கலைஞருக்கு சப்போர்ட் பண்றாருங்க. இந்த முறை இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 1971 மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடு நடக்குது. அதுல ராமர் படம் அவமதிப்பு செய்யப்பட்டது அப்படின்னு அந்த விவகாரம் பெரிய அளவுல பூம் ஆகுதுங்க. பல எதிர்ப்புகள் வருது எல்லா பக்கத்துல இருந்தும். குறிப்பா திமுகவுக்கு எதிராக அட்டாக்க தொடங்குறாங்க. யாருன்னா மூதறிஞர் ராஜாஜி அவர்கள். அவரு முன்ன 67 சப்போர்ட் பண்ணாரு. இப்ப 71 அவங்க சப்போர்ட் பண்ணல. அவருக்கு கை கொடுக்கிறாரு கர்ம வீரர் காமராஜர் ஐயா. ரெண்டு பேரும் காங்கிரஸ்ல இருந்தப்ப கூட ஒன்னா பயணிக்கல. ஆனா திமுகவை தோற்கடிக்கணும்னு ரெண்டு பேருமே டிராவல் பண்றாங்க, இறங்கி பரப்புரை பண்றாங்க. பயங்கரமான அட்டாக்கு. என்ன ஆகுமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்துல அட்லாஸ்ட் 1971 ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை திமுக பெறுகிறது. சைதாப்பேட்டையில கிட்டத்தட்ட 12,511 வாக்குகள் வித்தியாசத்துல திரு என் மகாலிங்கம் அவரை தோற்கடித்து சிஎம் ஆகிறாரு கலைஞர் திரு மு கருணாநிதி. கலைஞரின் இறுதி தேர்தல். திரும்பி பார்க்க வைத்த திருவாரூர். முதலமைச்சர் ஆயிடுறாரு. அதே நேரத்துல அதிமுகங்கிற ஒரு புதிய கட்சி தொடங்குது. தன்னுடைய நெருங்கிய நண்பர் திரு எம்ஜிஆர்
முரண்பாடு ஏற்பட்டு திமுகவிலிருந்து பிரிஞ்சு அதிமுகவை தொடங்குறாரு. தொடர்ந்து அவங்க வெற்றி பெறுகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 13 ஆண்டுகள் வெற்றியே கிடைக்கல திமுகவுக்கு. இருந்தாலும் களத்துல கட்டுக்கோப்பாக திமுக இயக்கத்தை அவரு முன்னெடுத்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் கால ஓட்டத்துல நம்ம அந்த கடைசி தேர்தலுக்கு வந்துருவோம். 2016 தன்னுடைய சொந்த மாவட்டம், அதாவது நாகப்பட்டினம் தான் திருக்கோவிலை அப்படின்னாலும் கூட திருவாரூர் அப்படிங்கிறது அவருடைய அடையாளம். அந்த திருவாரூர் தொகுதியில போட்டி போடுறாருங்க. சொந்த ஊர் பாசம், அது மட்டும் இல்லாம அவருடைய அரசியல் அனுபவத்துக்கு மக்கள் எந்த அளவுக்கு மரியாதை செலுத்தியிருக்காங்க அப்படின்னு அந்த வாக்குகள்லயே வெளிப்பட்டதுங்க. கிட்டத்தட்ட 1,21,473 வாக்குகளை கலைஞர் பெறுகிறாருங்க. திரு பன்னீர்செல்வத்தை 68,366 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்கடிக்கிறாரு. ஒரு பிரம்மாண்டமான வெற்றி அப்படின்னு வரலாறு பதிவு பண்ணுது. திருவாரூருடைய வளர்ச்சி, கல்வி நிலையங்கள் கொண்டு வருவது உள்ளிட்ட பலவற்றையும் அவருடைய அந்த பரப்புரையில முன் வச்சிருந்தாரு. அந்த தேர்தலில் 1.31% வாக்குகள் வித்தியாசத்துல ஆட்சி பொறுப்புக்கு திமுக வர முடியல. மறுபடியும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவங்களுடைய ஆட்சி தான் 2016 தொடர்ந்தது. ஆனாலும் கூட எல்லோரை விட அதிக அளவுல வாக்குகளை கலைஞர் பெற்றிருந்தாரு. அது அவர் மீது மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை காட்டினது. ஒரே நாள் தாங்க ஓய்வா இருந்தாரு. அதுக்கு அடுத்த நாளே ஆளுங்கட்சியை விமர்சிச்சு தன்னுடைய அரசியலை தொடர்ந்துட்டாரு. ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ என்னுடைய வேலைங்கிறது தொடர்ந்து மக்களை நோக்கி பரப்புரை செய்வது, என்னுடைய அரசியலை கொண்டு போவது அப்படின்னு தன்னுடைய வாழ்நாள் முழுக்கவே முழுக்க அரசியல் அப்படின்னு மக்களோடு பயணித்த ஒருவராகத்தான் கலைஞர் இருந்திருக்காரு. அவருடைய ஆட்சி காலத்துல பார்த்தோம்னா கைரிக்ஸா அதை ஒழிச்சதாகட்டும், இன்னொரு பக்கம் சமத்துவபுரங்கள் கொண்டு வந்ததாகட்டும், இடஒதுக்கீடை உறுதி செய்ததாகட்டும், 69% குறிப்பா எம்பிசிக்கு 20% கொண்டு வந்தது, இப்படி பல விஷயங்களை அடுக்கிட்டே போலாம். கலைஞர் தவிர்க்க முடியாத ஒரு கால கண்ணாடி அப்படிங்கிறத இந்த டிராவல்ல நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. சரி, நம்ம இங்க இருந்து மற்றொரு ஆளுமை, அவங்களுடைய பின்னணி குறித்து விரிவா பார்க்கலாங்க. தவறாம நம்முடைய உங்கள் சகோ சேத்தா இளங்கோவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுடைய கருத்துக்களையும் தவறாம பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.